ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு ஜாம்பி வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு தாய்லாந்து நாட்டு தாறுமாறான டிராமாவை தான் பார்க்க போறோம். இந்த டிராமா நொடிக்கு நொடி பரபரப்பு, பயங்கரமான த்ரில்லிங், பாக்குறவங்களுக்கு வேற லெவல் வைப கொடுக்கும்ன்றதுல சந்தேகமே இல்ல. இந்த கதை ஆரம்பிக்கிறதே ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் தான். அந்த காலேஜ்ல ஒருத்தருக்கு வந்து ஜாம்பி மத்தவங்களுக்கு எல்லாம் எப்படி பரவுது, அதுல ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கறதா இந்த கதையோட ஒன்லைனர். அது மட்டும் இல்ல, நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கான மொமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஆரம்பத்துல இந்த கடைசி வரைக்கும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த சேனலை புதுசா பாக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை கொடுங்க. கதையை பார்த்து முடிச்சிட்டு லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். கதையோட ஆரம்பத்துல ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ்ல காட்டுறாங்க. அங்க எல்லாருமே பரபரப்பா இங்கேயும் அங்கேயும் தலை தெறிக்க ஓடிட்டு இருக்காங்க. அந்த இடம் முழுக்க ஒரே கூச்சல். ஒரு சிலர் ஓடுங்க ஓடுங்க அப்படின்ற மாதிரியும், பல பேர் என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்ற மாதிரியும். இதுக்கு நடுவுல ஜேனன்னு ஒரு பொண்ணுக்கு இன்ஃபெக்ட் ஆயிருக்கும் போல இருக்கு. நான் உன்னை காப்பாத்துறேன், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பையன் பயங்கரமா ஒரு பொண்ணை பார்த்து கதறிட்டு இருக்கான். அந்த பொண்ணு பயங்கரமா அலறிட்டு இருக்கா. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல அந்த பொண்ணு அப்படியே படுத்துட்டு இருக்கும் போது இவனுக்கு ஒன்னும் புரியாம அதே ரூம்ல உட்காந்துட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த ஜீன் ஜாம்பியா மாதிரி இவன் கிட்ட வந்து இவனையும் அதே இடத்துல கடிச்சு கொண்டுறா. இப்படிதாங்க இந்த ஜாம்பி வைரஸ் இந்த காலேஜ் முழுக்க பரவி இருக்கு. அதுல ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை கடிச்சு இப்படியே வைரஸ் நோய் பல பேருக்கு பரவிடுச்சு. அங்க இருக்க பசங்க எல்லாம் தப்பிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணும்போது ஜேனுங்கிறவ யாரோ ஒருத்தவங்களை புடிச்சு கடிச்சிட்டு இருக்கும் போது அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது ஜேன் தானே அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. அவ்வளோ பயங்கர விகாரமா இவங்களை பார்த்துட்டு துரத்த ஆரம்பிக்கிறா. மொத்த பேரும் ஓடுறாங்க. ஓடுற வழியெல்லாம் ஒரே ஜாம்பிகள். ஆப்போசிட்ல வர ஜாம்பி எல்லாம் கட்ட கம்பி இதெல்லாம் வச்சு தள்ளி விட்டுட்டு ஓடுறாங்க. அதுல ஒருத்த மட்டும் கீழே விழுந்துடுறான். அவனோட பேர் தான ஜான்னு ஒருத்த வந்து காப்பாத்துறான். காப்பாத்தினவன் கிட்ட அந்த ஜாம்பி போராட ஆரம்பிக்குது. அவன் கையில ஒரு இரும்பு ரோட் இருக்கு. வேற வழி இல்லாம அது கிட்ட போராடிட்டு ஃபைனலா அதோட கழுத்திலேயே குத்திடுறான். ஆனா அவன் பண்ற முதல் கொலையாச்சு. அதனால பயங்கர பயந்து போய் அப்படியே உறைஞ்சு நிக்கும் போது, டே நிக்காதரா, வாடா சீக்கிரமா போலாம், தான் வா அப்படின்ற மாதிரி எல்லாருமே மாத்தி மாத்தி அவனை கூப்பிட ஜான் டக்குன்னு அவன் அப்படி கீழே கிடக்கிறத பார்த்துட்டு கீழே விழுந்துடுறான். பட் அந்த நிமிஷத்துல அங்க இருக்க ரெண்டு ஜாம்பிகளும் உயிர் போற நேரத்துல ஒரு செகண்ட் ரியாலிட்டிக்கு வந்து ரெண்டு பேரும் அப்படியே தவிப்போட கையை நீட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இவங்க ஓடிட்டு இருக்கும் போது பின்னாடி நிறைய ஜாம்பி துரத்திட்டு வருது. வேற வழியே இல்ல, மொத்த பேரும் ஒரு ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க, கதவெல்லாம் சாத்திடுறாங்க. இந்த சமயத்துல இவங்க எல்லாருமே இங்க இருக்கிறது தெரிஞ்சுட்டு ஜாம்பிகள்லாம் வெளியில நின்னு மத்தவங்களை தேடிட்டு இருக்கும் போது நீங்கன்ற ஒருத்தி மட்டும் தன்னோட மொபைலுக்கு சார்ஜ் போட்டு அது கொஞ்ச நேரத்துல சார்ஜ் ஆனோன்னு ப்ரொஃபசர் பிரோஜ்க்கு கால் பண்றா. அவர் போன் எடுத்தோன்னா நீங்க எங்க இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, நாங்க ஃபேக்கல்டி பில்டிங்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம், என்னோட அம்மாவை மட்டும் கொஞ்சம் நல்லா பாத்துக்கங்க அப்படின்னு சொல்ல, நான் எங்க இருக்கா தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு தெரியல பட் என்னால இப்ப பேச முடியாது, அப்புறம் பேசுற அப்படின்ற மாதிரி அவ கட் பண்ண இந்த பக்கம் இவர் நீங்கன்னு கூப்பிட்டு பாக்குறாரு. ஏன்னா அவ பேசுற சின்ன சவுண்ட வச்சு வெளியில இருக்க ஜாம்பிகள்லாம் கேட்டுட்டு அப்படியே இவங்களை தாக்க வரும் இல்லையா, அதுங்களும் கண்ணாடி கதவுக்கு பின்னாடி நின்றுட்டு இவங்க எல்லாம் மோப்ப முடிச்சுக்கிட்டு ஏதாவது சத்தம் வருதான்னு கேட்டுக்கிட்டே நின்றுட்டு இருக்குங்க. இவங்க எல்லாம் சைலண்டா இந்த பக்கம் உட்காந்துட்டு இருக்கும் போது ப்ரொஃபசர் அப்பதான் டிவியை போட்டு பாக்குறாரு. ஊருக்குள்ள ஒரே கலவரம். இந்த ஜாம்பி உருவானதே கியாட் யூனிவர்சிட்டி பேங்காக்ல இருக்கு இல்லையா, அதுல இருந்தா உருவாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நியூஸ்ல ரிலே ஆயிட்டு இருக்கும் போது அந்த காலேஜ்ல இருக்கிற வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டை காட்டுறாங்க. அங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் மாட்டிட்டு இருக்காங்க. அவங்களும் அங்க இருக்க கதவு எல்லாத்தையுமே சாத்திட்டு இருக்கும் போது ஒரு தொப்பி போட்டு பொண்ணு வந்து இது சேஃபான இடம் இல்ல, இங்கெல்லாம் நம்மளால ஒளிய முடியாது, கண்டிப்பா எல்லாரும் உள்ள வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி கெவின் அப்படின்ற ஒரு பையன் கிட்ட சொல்ல, அவன் நம்ம எல்லாரும் பால்கனி வெளியில தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த ரெயினுக்காக விண்ட்ஷீல்ட் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல ஒளிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. இந்த பக்கம் சைமல்டேனியஸா அங்க இருக்கவங்களும் இங்க இருக்கவங்களும் அதே மாதிரி அந்த விண்ட்ஷீல்ட் பால்கனி இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து ஒளிஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த சைடும் அவங்க ரூம்குள்ள இருந்து பால்கனிக்கு வந்துட்டு இருப்பாங்க. அத அந்த தொப்பி போட்ட டீம் இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்துட்டு ஆப்போசிட்ல பாரு சில பேர் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நானும் ஒரு பையன் பரவாயில்ல நீங்க அங்கதான் இருக்கா அப்படின்ட்டு கால் பண்றான். இவனும் போன் எடுத்து பேசின உடனே ஆப்போசிட்ல அவங்க இருக்கிறது தெரிஞ்சு போயிடுது. அந்த சமயத்துல மாடியில ஏதோ ஒரு ஜாம்பி ஒரு பொண்ணை கடிச்சிருக்கும் போல இருக்கு. அதனால அது மேலே இருந்து கீழே துப்புன்னு விழ இந்த பக்கம் நீங்க பயங்கரமா அலறி அடிக்கிறா. கேம்பஸ பாருங்களேன், எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ப்ரொஃபசரை காட்டுறாங்க. அவரு ஒரு சின்ன ஆரஞ்சு கலர் பாக்ஸ் மாதிரி வச்சிருக்காரு. அதுல ஏதோ வேக்சினேஷன் இருக்க மாதிரி இருக்குங்க. பட் என்ன எதுன்னு தெரியல. அதை ஓபன் பண்றாரு. அதே சமயத்துல பக்கத்து பெட்ல நீங்கோட அம்மா படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. இவரும் சஸ்பென்ஸா என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அப்படியே நிக்கா. இந்த பக்கம் நாங்க நீங்க கிட்ட பேசிட்டு இருக்கோம் இல்லையா, ஏதாவது பிளான் பண்ணி நம்ம ரெண்டு குரூப்பும் ஒன்னா சேரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றோம். இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பிளான் பண்றதுன்னு தெரியல. நூன் போனை பக்கத்துல இருக்கவங்க கிட்ட கொடுக்க, அதே மாதிரி நீங்களும் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட கொடுத்துடுறா. இவங்க ரெண்டு பேரும் இப்ப பேசிக்கிறாங்க. அந்த சமயத்துல நம்மளோட லைப்ரரி இருக்கும் இல்லையா, அந்த இடம் இன்னும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு எப்படியாவது நம்ம கஷ்டப்பட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, எப்படி அவ்வளவு தூரம் போறது, சேஃபா போறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. பதறிட்டே இருக்காங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் கதவை உடைச்சுக்கிட்டு இவங்க எங்க இருக்காங்கன்னு தேடிக்கிட்டு ஜாம்பிகள் வந்துரும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு குரூப்பும் யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த இடத்துல டைட்டில் போடுறாங்க. எப்படிதான் இவங்க அந்த சிட்டி லைப்ரரிக்கு போக போறாங்கன்னே தெரியல. யூனிவர்சிட்டியில
6 மாசத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. இது ஒரு ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டிங்கிறதுனால டைரக்ஷன் ஃபீல்ட்ல, ஆக்டிங் ஃபீல்ட்ல எல்லாரும் இருப்பாங்க இல்லையா. சோ அவங்க எல்லாம் ஒரு டீமா சேர்ந்து ஜாம்பி எப்படி ரியலிஸ்டிக்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி நின்ற பொண்ணை உட்கார வச்சு ஜாம்பி மாதிரி நடிக்க வச்சிருக்காங்க. அப்ப டைரக்ட்னு ஒருத்தர் இருக்கான், அவனோட பேரு டி. அவன் இங்க பாரு, அப்படியே உன்னோட நடிப்புல எக்ஸ்பிரஷன் மழையா கொட்டணும். ஜாம்பியா இருந்தாலும் ஜாம்பிக்கும் கண்ணீர் வரும் இல்லையா, அப்படின்ற மாதிரி கண்ணீர் எல்லாம் கொடுக்கணும். நீ குனிஞ்சு நிமிரும் போது உன் கண்ணுல கண்ணீர் இருக்கணும். இங்க பாரு, ஜாம்பியோட பேர் வர்ஜினா, அது மாதிரி நீ நடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜாம்பிகெல்லாம் ஏன்டா பேர் வர்ஜினான்னு வைக்கிற, வேற ஏதாவது பேர் வைக்க கூடாதா அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் முத்திக்கிட்டே இருக்கு. அதை பார்த்துட்டு அங்க இருக்க டீம் எல்லாம் அங்கே பாருங்க, இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா பொழுது போயிடும், இருட்டாயிடும், ஷூட் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன்டா என்ன படுத்துற, சாமி எல்லாம் என்னைக்கிட்ட அழுது இருக்கு, சரி நீ சொல்றேன்னு நானும் அழுது காட்டுறேன் அப்படின்ற மாதிரி இவளும் குனிஞ்சு அப்படியே நிமிருவா, கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டும். அவளோட பெர்ஃபார்மன்ஸ் பர்ஃபெக்ட்டா கொடுத்துட்டு இருப்பா. இந்த சீன் ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு அவளை அங்க இருக்கவங்கள அப்ரிசியேஷன் பண்ண, அந்த சமயத்துல அந்த டீம்ல இருக்க ஒருத்தவனுக்கு மெசேஜ் வருது. சாங்னு ஒருத்தர் மெசேஜ் பண்ணிருக்கா, நீங்க எப்படியாவது இன்னைக்கு பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்ற மெசேஜ் படிச்சுட்டு ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகுறா. அடுத்த சீன்ல இவங்க இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதை நினைச்சு பாக்குறான். ஆக்சுவலா அந்த டைரக்டரா இருக்கான் இல்லையா, இவனும் தனியா நின்று பேசிட்டு இருக்கும் போது, எங்க பாரு நம்ம ஊர்ல ஹீட் வேவ்ஸ் எல்லாம் வரப்போகுது, அதனால கிளைமேட் சேஞ்ச் இருக்கு அப்படின்ற மாதிரி பயங்கரமா டிவில எல்லாம் ரிலே பண்ணிட்டு இருக்காங்க, அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால நான் யூஎஸ்ஏ கிளம்ப போறேன், நீயும் அங்க என் கூட கிளம்பி வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க இருந்து எப்படி அவங்க கூட அங்க வர முடியும், அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ வேணா நீங்க கூட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்க எப்படிரா என் கூட வருவா, அவங்க அம்மா ஆல்ரெடி படுத்து படுக்கையா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, ஏன் நான் பாத்துக்க மாட்டானா அப்படின்ற மாதிரி இந்த டைரக்டர் கேட்க, இல்ல நீ முதல்ல பொறுப்பா இருக்கியா, அதே மாதிரி தானே அவன் எல்லாம் பாத்துக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி பயங்கரமா கலாச்சிட்டு போக, ஒருவேளை இந்த ஊருக்குள்ள சூடெல்லாம் அதிகமா பரவிட்டு இருக்கு இல்லையா, அதனாலதான் இவன் லூஸ் ஆட்டம் உளறிட்டு போறானா அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, அடுத்த சீன்ல ப்ரொஃபசர் நீங்க கூப்பிட்டு, பாருமா உன்னோட அம்மாவுக்கு என்ன நோய் வந்திருக்குன்னே தெரியல, அதை வச்சு நம்ம ஏதாவது ஆராய்ச்சி பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன சார் சொல்றீங்க, எங்க அம்மா ஒரு லேப் ராட்டா என்ன, அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க பாருமா இப்ப நடக்க போற இந்த ரிசர்ச் சீக்ரெட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவரு சொல்ல, இல்ல இந்த ரிசர்ச் பண்ண போறது யாருன்ற மாதிரி அவ கேட்க, நீனும் நானும் தான்மா, நம்மளோட ஹையர் அத்தாரிட்டி அதெல்லாம் பாத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவளை கன்வின்ஸ் பண்ண, இவளுக்கு ஒண்ணுமே புரியல, அம்மா நல்லா ஆனா போதும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது, இங்க பாரு இதுக்கு முன்னாடி கோவிட்னால எப்படி பேண்டமிக் ஆகி எல்லாரும் அல்லோலப்பட்டோமோ அது மாதிரியான ஏதோ ஒரு வைரஸ் உங்க அம்மாக்குள்ள இருக்கு, அதை நம்ம ரிசர்ச் பண்ணி ஆன்டி வைரஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா எல்லாரும் சேஃபா இருப்போம், இல்லனா இந்த நோய் உலக மக்கள் எல்லாருக்கும் பரவிடும். நான் இதை பேட்ரன் கிட்ட கொடுக்க போறேன், அவரு ஜோயின் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் இந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, எல்லாரும் சேர்ந்து பெர்ஃபெக்ட்டா பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதை பத்தி பேசிட்டு இருக்கும் போது இவளுக்கு ப்ரொஃபசர் விர்ஜோ மேல கான்பிடென்டே இல்ல. ஏன்னா ஒரு ரிசர்ச் பண்றதுக்கு தன்னோட அம்மாவை யூஸ் பண்ணுமா, அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றா. இங்க பாரு இந்த காலேஜ்ல நீ தான் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட், ரொம்ப அழகா இருக்க, அதனால இதுக்கெல்லாம் திங்க் பண்ணாத, உங்க அம்மா மூலியமா பல பேரோட உயிர் காப்பாற்றப்பட்டுச்சுன்னா அது உனக்கு பெருமை தானே அப்படிங்கிற மாதிரி இவளை கன்வின்ஸ் பண்ண, அந்த சமயத்துல கார்ல யாரோ வந்திருக்காங்க, ஹார்ன் அடிக்கவும் நீங்க அங்க இருந்து கிளம்பிடுறா. அவ கிளம்பின உடனே இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் பயங்கர சந்தோஷப்படுறாங்க. கார்ல இப்ப வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது நீங்களோட பாய் ஃப்ரெண்ட். அவன் இவளை பார்த்த உடனே, அந்த ரெண்டு பேர்கிட்ட என்ன கை கோத்து பேசிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி கேட்க, அதை பத்தி உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இவ கேட்க, எனக்கு பிடிக்கல, நீ அவங்க கூட எல்லாம் சேர்ந்து பழக்கிறது சுத்தமா பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு இவ எந்த பதிலும் சொல்லாம பேசாம இருக்கும்போது, இங்க பார் உன் தம்பியோட டியூஷன் ஃபீஸை நான் கட்டிட்டேன் அப்படின்னு சொல்ல, தேங்க்ஸ்ன்னு சொல்றா. நான் உங்கள்கிட்ட பேசினதே எங்க அம்மா எப்படியாவது சீக்கிரமா குணமாயிடுவாங்கன்னு தான் பேசினேன் அப்படிங்கிற மாதிரி அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பத்தி எதுவுமே சொல்லாம மறைச்சிடுறா. இந்த பக்கம் நான் காலேஜோட கேம்பஸ்க்கு வரும்போது அங்க கிளீனிங் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் பேக் ஃபுல்லா குப்பையை வச்சிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட இவ்வளவு குப்பை வந்துட்டு இருக்கே, ஓகேவா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி இவன் பேச்சு கொடுத்து கேட்க, ஆமாப்பா என்ன பண்றது, ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் குப்பையாவா கொட்டுறாங்க, குப்பையை மட்டும்தான் கொட்டுறாங்க, அந்த அளவுக்கு கொட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுல கொஞ்சம் வாட்டரும் இந்த ஐசஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது மேபி உங்களுக்கு டிஸ்கஸ்டிங்கா இருக்கிற மாதிரி இருக்கும், சம் ஃப்ளூயிட்ஸ் இருக்கும் இல்லையா, அதனால அப்படின்ற மாதிரி இவனும் அவங்க கிட்ட சொல்லும் போது, ஒன்னே ஒன்னு சொல்றப்பா, அந்த லேப் இருக்கு இல்லையா, ப்ரொஃபசர் பிரிச்சியோட டிபார்ட்மெண்ட்ல இருந்து மட்டும் கம்மியான குப்பை தான் வருது, பட் மத்த எல்லா ப்ரொஃபசர்ஸும் பயங்கரமான குப்பையை போடுறாங்க, ஸ்டூடெண்ட் சாப்பாடெல்லாம் அதிகமா கொட்டுறாங்க அப்படின்ற மாதிரி இவங்க கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் சொல்லிட்டே இருக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த கிளீனிங் ஆன்டி ஜிட்டோட ஐயன் வந்து நிக்கிறான். டே இங்கெல்லாம் வராதா, அங்கே நில்லு, தோ வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவன் கிட்ட போய் ஏதோ காசை கொடுக்குறாங்க. அந்த சமயத்துல இன்னொரு பையன் கிளீன் பண்ணிட்டு இருப்பான், அவனோட பேர் பாவோ. அவன் நானை பார்த்து, இப்படிதான் நடக்குது, இவங்க சம்பாதிக்கிற காசு எல்லாம் அவன் ஏதோ பாக்ஸிங் கிளாஸ் போயிட்டு இருக்கான் போல இருக்கு, அதுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, இப்படியே அவனுக்கே செலவு பண்ணிட்டு இருந்தா எப்படி இவங்க மத்த செலவெல்லாம் பாத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இவங்க நிறைய இடத்துல வேலை செய்யறாங்க, இந்த வீட்டுகள்ல கிளீன் பண்றது, கடைகள்ல, ஷாப்ஸ்ல, அது மாதிரி நிறைய இடத்துல வேலை செஞ்சுதான் அந்த காசை வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் இவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, சரி உன்னோட காசை ஆன்டி கிட்ட கொடுப்பியா அப்படின்ற மாதிரி கேட்க, வேற என்ன பண்றது, என்னோட காசையும் கொடுப்பேன்ற மாதிரி சொல்ல, நீ கவலைப்படாத, உனக்கு ஏதாவது நான் பார்த்து போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்க குப்பையில ஏதோ ஒன்னத்தை ட்விஸ்டர் வச்சு எடுத்து
எடுத்துட்டு இருக்கா. இந்த பக்கம் காட்டுறாங்க நிங்கோட வீட்டுல அவங்க அம்மாவை பாத்துக்கிறதுக்கு ஒரு கேர்டேக்கர் இருக்காங்க போல இருக்க. அந்த ஆன்ட்டியோட பேர் நான். அவங்களுக்கு தேங்க் பண்ணி அனுப்புறா. அதே சமயத்துல பாய் ஃப்ரெண்டும் வீட்டுல தான் இருக்கா. பரவாயில்லடா, நீ இந்த அளவுக்கு எங்க வீட்டுல இருந்து என்ன பாத்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. நான் வீட்டுக்கு திரும்புறதுக்குள்ள அம்மாவை கிளீன் பண்ணணும் அப்படின்னு அவ பாட்டுல போயிட்டு இருக்கும்போது, ஒரு நிமிஷம் நில்லு, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். சரி, உங்க அம்மா கோமாவுக்கு போறதுக்கு முன்னாடி எந்த டாக்டர்கிட்ட நீ காமிச்சிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்க நார்மலான டாக்டர்கிட்ட தான் நான் கன்சல்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, சரி என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட இதை பத்தி நான் பேசியிருக்கேன், அவங்க உங்க அம்மாவை சீக்கிரமாவே குணப்படுத்திடுவாங்க, அப்படியாப்பட்ட நல்ல டாக்டர் எல்லாம் அவங்க கன்சல்ட் பண்ணி விடுவாங்க, ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் வேண்டாம், நம்ம ஹையர் சுப்பீரியர் கிட்ட பேசிட்டேன், அதாவது காலேஜோட டீன் கிட்ட பேசிட்டேன்ற மாதிரி சொல்றா. யாரு அவர்கிட்ட போய் பேசினது அப்படின்ற மாதிரி கேட்க, ப்ரொஃபசர் விர்ச்சோ எனக்காக பேசிட்டாரு அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, சரி அந்த விஷயத்தை என்கிட்ட ஏன் டிஸ்கஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, அதுல என்ன இருக்கு, அம்மாவோட ட்ரீட்மெண்ட் பத்தி அவங்க பேசினாங்க, அதை நான் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுல அவங்க அம்மாவை பார்க்க போயிடுறா. பட் இவனுக்குள்ள ஏதோ ஒரு டவுட் வருது. அங்க ஒரு சிகப்பு கலர் கோட் இருக்கும், அதையே பார்த்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல இந்த ஜாம்பிகள் கத்துற மாதிரியும் ஜாம்பிகளை போட்டு அடிக்கிற மாதிரியும் ஒரு பயங்கரமான மியூசிக் வருது. இவனுக்கு ஏதோ ஒரு பயம் உள்ளுணர்வு நடந்துட்டு இருக்கு. அவனோட கண்கள்ல இவன் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆப்போசிட்ல யாரையோ போட்டு அடிச்சு கொள்ற மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல கதவை திறந்துட்டு நான் வர அவனை பார்த்துட்டு சேனனுக்கும் இவன் திரும்பிடுறான். நான் வந்த உடனே நீங்க எங்க இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, அம்மாவை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சான் சொன்ன உடனே, ஓகே நான் போய் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்ல, அந்த இடத்துல இவன் அவனை ஸ்டாப் பண்ணி, உன்னோட டைரக்டிங் ஒர்க் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, நான் கொடுத்த கேமரா நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கறான். அந்த சமயத்துல நீங்க அந்த இடத்துக்கு வந்துடுறா. நானும் பார்த்து இன்னைக்கு நம்ம கூட சானும் சாப்பிட போறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு இருக்கும்போது, நான் ஏதாவது நீங்க முக்கியமான விஷயம் பேசும்போது நடுவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை கேட்க, எதுவுமே பதில் சொல்லாம சான் நிக்கா நூனோ முழிச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் ப்ரொஃபசர் விச்ரோ யாரோ ஒரு அன்னோன் பர்சனுக்கு கால் பண்ணி, சார் எல்லாமே முடிஞ்சிருச்சு, ஆனா நம்ம அவளுக்கு டைம் கொடுக்கணும், ஏன்னா இந்த டிசிஷனை அவளே எடுத்த மாதிரி அவ ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அங்க கட் பண்ணி பிரசன்ட் டைம்ல காட்டுறாங்க. இவங்க எல்லாரும் ஒளிஞ்சு இப்போதைக்கு லைப்ரரிக்கு போயிட்டு இருக்காங்க இல்லையா. அப்படி அந்த பில்டிங்கை விட்டு மொத்தமா இறங்கி இருப்பாங்க. அப்போ வெளியில பாத்தீங்கன்னா ரத்தம் அங்கங்க செதறி போய் கிடக்கும். அதுல இந்த தொப்பி போட்ட குரூப்பை காட்டுறாங்க. டேய் இந்த இடத்துக்கு வந்துட்டோம், இங்க இருந்து எப்படா வெளியில போறது, வெளியில படுற ஜாம்பிகள்லாம் ஏதோ வானத்தை பார்த்துட்டு அப்படியே நின்னுட்டு இருக்கு, நம்ம ஏதாவது ஒரு சின்ன சவுண்ட மேக் பண்ணோம்னா அவ்வளவுதான் மொத்தமும் இங்க வந்துருங்க, அதனால அமைதியா இருக்கணும், ஒருத்தரா மூவ் பண்ணி போலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தவங்க, என்கிட்ட ஒரு ஸ்பீக்கர் இருக்குடா, இதை எடுத்துட்டு போய் அந்த லைப்ரரியில இருக்க அலெக்சா கூட ஜாயின் பண்ணி விட்டோம்னா இந்த ஸ்கூல் முழுக்க பயங்கரமான சவுண்ட் கேட்கும், அதை வச்சு எல்லா ஜாம்பிகளையும் ஒரே இடத்துல வச்சு லாக் பண்ணிடலாம், அப்ப நம்ம எல்லாம் இங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சோ இந்த பக்கம் இவங்க இந்த பிளான போட்டுட்டு இருக்கும் போது அந்த பக்கம் இருக்க டீம், அதுல ஒருத்திக்கு பயங்கரமான கால் அடிபட்டு இருக்கு, பில்டிங்கை விட்டு கீழே இறங்கி ஸ்டெப்ஸ்ல அப்படியே ஒளிஞ்சிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொருத்தரா போக கூடாது, மூணு டீமா பிரிஞ்சு போகணும். ஆக்சுவலா பூ நீ என்ன பண்ணிக்கோ, மூக்க கூப்பிட்டுக்கோ, நான் வந்து நீங்க கூப்பிட்டுக்கிறேன், பிகு அண்ட் நைட்டை நான் கூப்பிட்டுட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துக்கு அந்த குரூப்ல இருந்து தொப்பி போட்டுட்டு ஒருத்தி இருப்பா இல்லையா, அவ வந்து இவங்க பின்னாடி உட்காந்துருக்க, இவ்வளவு பார்த்து டக்குன்னு பயந்துடுறாங்க. பாரு உன்னாலலாம் அதை பண்ண முடியாது, தனியா போற அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா நான் ஃபர்ஸ்ட் போறேன், நீங்க எல்லாம் ஃபாலோ பண்ணி பொறுமையா வாங்க, அவளுக்கு வேற கால் அடிபட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவ மூவ் பண்ற அந்த இடத்த விட்டு இவளும் பொறுமையா டேபிள் கடியில ஒளிஞ்சு ஆபீஸ் ரூமுக்கு போயிடுறான். அங்கதான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ற இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல போயிட்டு எப்படியாவது அந்த ஸ்பீக்கரை வச்சு அங்க இருக்கிற ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணிட்டா பிரச்சனை இல்ல அப்படின்னு நினைக்கிறவ அந்த கம்யூனிட்டி ஹால்குள்ள போறான். அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஈக்காக்கா கிடையாது, இருந்தாலும் ஒளிஞ்சு போறா. ஏதோ சத்தம் கேக்குது. இவ பொறுமையா போய் அந்த ரெட் கலர் ஸ்பீக்கரை வச்சுட்டு வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி ப்ளூடூத் ஆன் பண்ண, அதுவும் கனெக்ட் ஆகுது. ஆனா இவ ஆல்ரெடி வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணதுனால அது கனெக்ட் ஆகும் போதே ப்ளூடூத் கனெக்டட் அப்படின்ட்டு பயங்கர சவுண்டா ஸ்பீக்கர்ல கேட்ட உடனே கொலை நடுங்கி போயிடுறான். ஐயோ நம்ம இந்த இடத்துல இருக்கமே, ஏதாவது ஜாம்பி இருக்கா அப்படின்னு சுத்தியும் முத்தியும் பார்த்தா மாடியிலேருந்து ஒரு ஜாம்பி இவளையே பார்த்துட்டு இருக்கும். அதே இடத்துல பொண்ணு பண்ண முடியாம அப்படியே ஆடாம அசையாம உட்காந்துட்டு இருப்பா. இந்த பக்கம் பசங்க எல்லாரும் அவளுக்கு என்னாச்சுன்னு நான் போய் பாக்குறேன்டா அப்படின்ட்டு ஒருத்த மட்டும் எழுந்து திபுன்னு வெளில வர, நீ எங்கடா போற, நாங்களும் வரோம் அப்படின்ட்டு இப்படியே எல்லாரும் பொறுமையா ரவுண்ட்ல நடந்து வந்துட்டே இருப்பாங்க. மொத்த ஜாம்பிகளும் வானத்துல ஏதோ இருக்க மாதிரி அப்படியே தேடிக்கிட்டே நின்னுட்டு இருக்கும். டக்குன்னு அதுங்கெல்லாம் நிக்க இவங்க எல்லாம் பயந்துடுறாங்க. அந்த சமயத்துல எல்லாரும் அசையாதீங்க, நடக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க சைகை காட்ட, அதுல ஒரு பொண்ணுக்கு ஆல்ரெடி காலில் அடிபட்டு இருக்கும். அவ ஸ்லிப் ஆகி திரும்பவும் கீழே விழுந்து அடிப்பட்ட காலிலே திரும்ப அடிபட அப்படியே கத்த முடியாம வாயில கைய வச்சு பொத்திட்டு இருப்பா. இந்த பக்கம் பரவும் அந்த ஹாலை விட்டு எஸ்கேப் ஆயிடுறா. ஏன்னா ஜாம்பி அசையாம அப்படியே மாடியில
கீழே நின்னுட்டு இருக்கும். அடுத்து இவனுங்க அந்த ஸ்பீக்கர்ல பாட்டு பிளே பண்ணி விட்டுறானுங்க. அவ்வளவுதான், மொத்த சாம்பியும் கிரவுண்ட்ல இருந்தது எல்லாமே அந்த கம்யூனிட்டி ஹாலுக்கு போயிட்டு அந்த ஸ்பீக்கரே உண்டு இல்லாம பண்ணிடும். அங்கேயே அதுங்க தெரிஞ்சிட்டு இருக்கு. அதே சமயத்துல இந்த பக்கம் இவங்களா கிரவுண்ட்ல இருந்தாங்க இல்லையா, இதான் சாக்கு எல்லாரும் போயிடலாம் அப்படின்ட்டு பொறுமையா போயிட்டு இருக்கும்போது அந்த கால் முடியாம ஒருத்தி இருந்தா இல்லையா, அவன் நொண்டி போயிட்டு இருக்கா. இந்த பக்கம் இவங்க எல்லாம் கம்யூனிட்டி ஹால்ல மொத்த சாம்பியும் இருக்கும்போது எப்படியாவது போயிடலான்ட்டு குனிஞ்சுக்கிட்டே போயிடுறாங்க. இருந்தாலும் இந்த கால் முடியாதவ இன்னொருத்த முதுகுல ஏறிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவனோட டிஷர்ட்ல ரத்தம் கொட்டிக்கிட்டே இருக்கு. என்னடா ரத்தம் கொட்டுதே அப்படின்ற மாதிரி மரத்துக்கு மேல பார்த்தா ஒரு ஜாம்பி. அந்த ஜாம்பி ஆல்ரெடி தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இவ கத்துல அது எழுந்துக்குது. டக்குன்னு அது கீழே விழ இவனும் அவளை கஷ்டப்பட்டு தோல்ல தூக்கிட்டு ஓடுவான். ஓ சீக்கிரமா வந்துடுறா அப்படின்ற மாதிரி எல்லாரும் கதறிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஜாம்பி துரத்த ஆரம்பிச்சிருச்சு. அது பயங்கர ஃபாஸ்டா துரத்த இவன் ஆல்ரெடி அந்த பொண்ணு வேற தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். இல்ல ஸ்லிப் ஆகி கீழே விழ ஜாம்பி நேரம் அவனை கடிக்க வந்துருது. கடிக்க வந்த ஜாம்பியை கீழே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு எப்படியோ ரோல் ஆகி அவன் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு ஜாம்பியோ ஒரே எத்து. ஆனா மத்த பசங்க வந்து இவனை காப்பாத்திடுறாங்க. அந்த கால் முடியாம கீழே இருந்தா இல்லையா, அவளால இருக்கவே முடியாது. அதே சமயத்துல ஜாம்பி அவளை கடிச்சிடுது. இந்த சத்தத்தை கேட்டு மொத்த ஜாம்பிகளும் அந்த இடத்துக்கு வரும். இதை பார்த்துட்டு இவனால தாங்கவே முடியாது. தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த ஜாம்பிகள்லாம் கடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கதறிக்கிட்டு இருப்பான். ஃப்ரெண்ட்ஸ் அவனை புடிச்சு தரன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க. ஆனா வந்த மொத்த ஜாம்பிகளும் போவ கொதறி எடுக்குது. அதை பார்த்துட்டு எல்லாரும் தப்பிச்சு ஓடிடுறாங்க. அதே சமயத்துல அந்த குரூப்பும் எப்படியாவது லைப்ரரிக்கு வரணும்னு வருவாங்க பாருங்க. ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா இன்னும் கொத்தா ஜாம்பிகள் வந்துட்டு இருக்கும். இந்த பக்கம் இவன் போன்ட்டு பயங்கரமா கதறி அழுதுட்டு இருக்கான். அவங்களும் வந்துடுறாங்க. ரெண்டு குரூப்பும் இப்போ ஒன்னா சந்திச்சுட்டாங்க. அதுல நீங்க நூனை பாத்துறா ஆத்த வேகத்துக்கு கட்டி அணைச்சிட்டு இருப்பா. இந்த பக்கம் ப்ரொஃபஸரை காட்டுறாங்க. ஊருக்குள்ள இப்படியாப்பட்ட கலவரம் நடந்துட்டு இருக்கு. அவரோட கையில இன்ஜெக்ஷன் அப்படியே இருக்கும். சரின்ட்டு ஏதோ முடிவு பண்ணவரு அந்த பாக்ஸ்ல இருந்து ஒரு மருந்து எடுக்கிறாரு. அதை இன்ஜெக்ஷன்ல ஃபில் பண்றாரு. ஃபில் பண்ணிட்டு கோமால இருக்கிற நீங்கோட அம்மாவை பார்த்துட்டு அவளுக்கு இன்ஜெக்ட் பண்ண போறாரு. ஆனா இன்ஜெக்ட் பண்ணல, ஏதோ நினைச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த பக்கம் இவங்க எல்லாம் வந்தாங்க இல்லையா, அங்க இருக்க கண்ணாடிகள் எல்லாம் இருக்கிற சேர் எல்லாம் எடுத்து முட்டு கொடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல இந்த குரூப்புக்கும் அந்த குரூப்புக்கும் சண்டை வருது. டே போன்ல பேசினது நீ தானே, எப்படா இந்த லைப்ரரியில மட்டும் ஜாம்பி வராதுன்னு சொன்ன, இந்த இடம் எப்படி சேஃபஸ்ட் பிளேஸ்னு சொன்ன, இந்த இடம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல போதுன்னு எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க பாரு ஆல்ரெடி நான் இங்க வந்திருக்கேன். இங்க ஒரே ஒரு வாசல் தான் இருக்கு, அது மட்டும் இல்ல ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு, அது வழியா நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கும் வழி இருக்கு. இன்கேஸ் ஜாம்பிகள் வந்துருச்சுன்னா பால்கனிலையும் போய் ஒளிஞ்சுக்கலாம். சோ மத்த இடத்தை விட இந்த இடம் கொஞ்சம் சேஃப்னு சொன்ன அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அடுத்து இந்த ஹால்ல இருந்த மத்தவங்களுக்குள்ள பயங்கரமான டிஸ்பியூட் வருது. ஏன்னா கால் பண்ண முடியல, நெட்வொர்க் கட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒருத்தன் இது டெரரிஸ்ட் பண்ற வேலைன்ற மாதிரி கவர்மெண்ட் எல்லாத்தையும் கட் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்மளாம் நான் டெரரிஸ்ட் ஏன் இப்படி பண்ணணும், பொதுமக்களுக்கு இந்த சர்வீஸ் கொடுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்படியே வாக்குவாதம் போயிட்டு இருக்கும் போது தொப்பி போட்டிருந்தா இல்லையா பராக்கோ, அவன் மட்டும் எல்லாரும் ப்ரே பண்ணுங்க எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பாய்ஸும் அந்த இடத்துக்கு வராங்க. சோ இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறது, நமக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னா சிக்னல் இல்லாம மத்தவங்க கிட்ட ஹெல்ப் கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒருத்தன் அந்த சமயத்துல ரேடியோ கையில எடுத்துட்டு வரான். அதுல கொஞ்சம் இந்த கவர்மெண்ட் பேசுற நியூஸ் எல்லாம் கிராக் ஆகி கேக்குது. அவனை பார்த்துட்டு எல்லாரும் அப்படியே அமைதியா நிக்கிறாங்க. அடுத்த சீன்ல அந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, இதுக்குள்ளதான் மொத்த ஜாம்பிஸும் இருக்கு, அதனால மிலிட்டரி இத கையால போது மொத்த பேரும் வந்து அங்க இருக்கிறவங்களை எல்லாம் கிரவுண்ட் ஜீரோ பண்ண போற, அதாவது பார்த்த உடனே சுட்டுக் கொள்வாங்க இல்லையா, அந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. சோ யாராவது அஃபெக்ட் ஆகாம நல்லா இருந்தீங்கன்னா அவங்க எல்லாருமே மாடிக்கு வந்துருங்க, 8 மணிக்கு உங்களுக்கு இந்த ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் வந்து உங்களை காப்பாத்திரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த நியூஸை இவங்க மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இந்த நியூஸ் மத்தவங்களுக்கும் கேட்கணும் இல்லையா, யாராவது வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட்லயோ ரூம்லயோ டேங்க் கடியிலயோ பெஞ்சு கடியிலயோ ஒளிஞ்சிட்டு இருக்கலாம், அவங்களுக்குலாம் இந்த நியூஸ் பரவணும் அப்படின்னு நினைச்சேன்னா எப்படி சொல்றது அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஆர்குமெண்ட் வந்து கைக்கலப்பாக அதை பார்த்துட்டு கடுப்பாகி நான் போய் இப்ப அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, பக்கம் பிராரோ ஆமாண்டா இப்படியா அடிச்சிட்டு இருங்க, அந்த சத்தத்தை கேட்டு ஜாம்பிகள் இங்க வந்து நம்மளையும் கொல்ல போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி மத்தவங்க கேட்க, எத்தனை ஜாம்பி படத்துல பாத்திருக்கோம், திரும்ப எப்படி தெரியும்னா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் இவங்க ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும் போது நீங்க டக்குன்னு போயிட்டு இந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் காலேஜ்ல ஸ்கூல்ல கொடுப்பாங்க இல்லையா, அந்த மைக்கு கிட்ட உட்காந்து இந்த காலேஜ்ல யாராவது இன்ஃபெக்ட் ஆகாம உயிரோட இருந்தீங்கன்னா ஒளிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா மாடிக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு இருக்கா. இதை சாம்பிகளும் கேட்கும் இல்லையா, ஆக்சுவலா சாம்பிகளுக்கும் புரியும். இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. அப்படி அனௌன்ஸ்மெண்ட் இவ திரும்ப ரிப்பீட் கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ப்ரொஃபஸரை காட்டுறாங்க. அவரு கையில ஆன்டிடோஸை வச்சு யோசிச்சுட்டே இருக்காரு. அதே சமயத்துல அந்த காலேஜ்குள்ள ரகடா சில பாய்ஸ் இருக்காங்க, கையில பயங்கரமான ஆயுதங்களை வச்சிட்டு இருக்காங்க. அவங்களும் இந்த விஷயத்த கேக்குறாங்க. அகைன் இவ திரும்பவும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கா. அதை பார்த்துட்டு சாங் வேணாண்டி போதும், எனக்கு என்னவோ பயமா இருக்கு, இது ஜாம்பிகளும் கேட்டு அந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா என்ன பண்றது, கெட்டவங்க வந்தாங்க என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு பவர் கட் ஆயிடுது. சோ பவர் கட் யாரு பண்ணானே தெரியல.
சோ இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம், இங்க இருந்து எல்லாரும் தப்பிச்சு எப்படியாவது மாடிக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சாங் சொல்ல இவளுக்கு கோவம் வந்துடுது. ஏண்டி இந்த அளவுக்கு கோவப்படுற அப்படின்ற மாதிரி கேட்க, மத்தவங்களும் உயிரோடு இருக்கணும்னு நினைக்கணும்டா, நம்ம மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்க கூடாது அப்படின்ற மாதிரி அவ கத்தி விட்டுறா. இந்த பக்கம் ஆளுக்கு இவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. நான் ப்ரொஃபசர் அந்த மருந்தை கையில வச்சுக்கிட்டு அவங்க அம்மாவை பாக்குறது யோசிக்கிறது இப்படியே இருக்காரு. அதே மாதிரி இன்னொரு குரூப்பும் படையெடுத்து கிளம்புது. இந்த ஜாம்பிகள் பாருங்களேன், கரண்ட் ஆஃப் ஆனோன்னு ஒரு மாதிரி பேனிக் ஆகி போய் இப்படி இப்படி முழிச்சிட்டு இருக்கும். ஒரு புதுசா வந்த குரூப் இருக்கு இல்லையா, அது பாக்குறதுக்கே கொஞ்சம் கிரைசியா இருக்கும். அதுங்க ஏதோ ஒரு கருப்பு பேக் பாத்துட்டு இருக்கு. அந்த பேக் அங்க தாண்டா கிடக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த சமயத்துல கரண்ட்டும் கட்டாகி ஒரு மாதிரி பயத்தை ஏற்படுத்த அந்த சமயத்துல மத்த பசங்களா டே முன் அங்க படுறா அப்படிங்கிறாங்க. அவனும் கையை நீட்டி ஆமாண்டா வரது சன்னாச்சே, அவனை விட்டுடு நம்ம போயிடணும்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களோட குரூப்ல இருந்த பையன் தான் போல இருக்கு. அவன் இன்ஃபெக்ட் ஆகி இவங்களை துரத்திட்டு வர ஜாம்பின் கூட தெரியாம டே முன் அங்கே நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் ஃப்ரெண்ட்ஸ் நான் பாப்பான் இவங்கள கடிக்கிறதுக்கு தான் வரான். அந்த சமயத்துல ஒருத்தன் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் எடுத்து அவனோட மூஞ்சில அடிச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் பயங்கர ரகடா சில பாய்ஸ் கையில ஆயுதங்களோட நின்னாங்க இல்லையா, அவங்க மழையில நனைஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்க எப்படி போலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் பிஸ்டலை வச்சுட்டு இருப்பான் பாருங்க. எல்லாருமே அலர்ட் ஆறானுங்க. அதே சமயத்துல இந்த பக்கம் ப்ரொஃபசருக்கு கோவம் வந்து கண்ணாடியை குத்துறாரு. அவர் கையில இருந்த மெடிசன் எல்லாமே பிளட்ல அப்படியே நனைஞ்சிட்டு இருக்கு. கையில இருந்து ரத்தம் கொட்டிட்டு இருக்கு. இந்த பக்கம் இவங்களுக்குள்ள ஆர்குமெண்ட் போயிட்டே இருக்கு. வெளியில இவ ஃப்ரெண்ட் கால் முடியாம ஜாம்பிகள்கிட்ட கடி வாங்கினா இல்லையா, அவளுக்கு அப்படியே ஜாம்பி வைரஸ் பரவி அவளும் ஜாம்பியா மாறி அப்படியே பேனி எந்திரிப்பா. மத்த ஜாம்பிகளும் அவகிட்ட அப்படியே கேஷுவலா நடந்து போகுது. அவளும் அது வரைக்கும் நடக்க முடியாம இருந்தவ இப்ப கேஷுவலா நடந்து ஜாம்பிகள் மாதிரியே வந்துட்டு இருக்கா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.